பிரியா, பிரியா, கிளம்பிட்டியா பிரியா? பிரியா, அஸ்வின், நான் கிளம்பிட்டேன் அஸ்வின். அஸ்வின், உனக்கு இந்த பிளாக் கலர் சூப்பராக இருக்கு அஸ்வின். இந்த ட்ரெஸ்ஸில் நீ சூப்பராக இருக்க அஸ்வின். நீ தான் பிரியா அந்த ட்ரெஸ்ல ஏஞ்சல் மாதிரி இருக்க. உனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு பிரியா. சரி வா, 2 பேர் கிளம்பலாமா? மணி ஆயிடுச்சுல. நாளுக்கு முன்னாடி நம்ம அங்க போய் இருக்கணும். வா. பிரியா கண்ணு, அம்மாவுக்கு சேலை எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கா? மா, உனக்கு இந்த சேலை சூப்பராக இருக்குமா. எனக்கு இந்த ட்ரெஸ் எப்படிம்மா இருக்கு? நல்லா இருக்கா? கிழவி, வயசுக்கு தகுந்த சகவாசமே இருக்காது போல. எப்படி மேக்கப் போட்டு வந்திருக்கு பாரு. ஏதோ இப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி இவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்கு. அஸ்வின் கண்ணு, இது என்னப்பா கருப்பு கலர் சட்டையாக போட்டிருக்கிற? கருப்பு கலர் சட்டை நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு உனக்கு தெரியாதா? அதை கலட்டிட்டு வேற ஏதாவது நல்ல சட்டையாக போட்டு வாப்பா. இல்லத்த, நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லத்த. எனக்கு பிளாக்னா பிடிக்கும். அதுக்கு சொல்லலை சாமி, நம்ம குடும்பத்துக்கு கருப்பு கலர் போட்டால் சாமிக்கு ஆகாது. மா விடுமா, அவனுக்கு தான் அது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான்ல, அவன் போட்டுக்கட்டும். சும்மா அவனை எதுவும் சொல்லாதம்மா. ஐயோ, நான் எதுவும் சொல்லலடி, விடு. உனக்கு உடனே கோபம் வந்துடும். போங்க 2 பேரும். மா, கிளம்பிட்டியாம்மா? மா, என்னம்மா இது இவ்வளோ மேக்கப் போட்டு கிளம்பி இருக்கிற? வாயில லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. ஏன்டா, நான் எங்கடா மேக்கப் போட்டிருக்கிறேன்? என்னைக்காவது ஒரு நாள் போடுறது உங்களுக்கு பொறுக்கலையா? எனக்கு என்ன வயசாயிருச்சுப்பா? என்னவோ போங்கம்மா. 4 பேர் பேசுற மாதிரி தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி போட்டு வந்தா 4 பேர் எப்படி பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கம்மா. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். உன் பொட்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே, அவ எங்க இன்ன வரைக்கும் மினுக்கிக்கிட்டு இருக்காளா உள்ள? ராணி, உனக்கு இந்த புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு ராணி. நீ சிம்பிளா வந்திருக்கு, ஆனா அவ்வளோ அழகா இருக்கு ராணி. இந்த புடவை உனக்குன்னே எடுத்த மாதிரி இருக்கு ராணி. அவ்வளோ அழகா இருக்கு நீ இந்த புடவையில. உங்களுக்கும் இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குங்க அத்தை. உங்களுக்கும் இந்த saree சூப்பராக இருக்குங்க அத்தை. நீங்கள் 2 பேருமே அழகாக இருக்கீங்கங்க. ராணி, நெக்லஸ் ஏதாவது இருந்தா எடுத்து போட்டுக்கலாம்ல. கழுத்து வெறும் கழுத்தா இருக்கு. அவள் எப்படிடா போடுவா? அவங்க அம்மா என்ன நகையா அவளுக்கு செஞ்சு கொடுத்தா அவள் நகை போடுறதுக்கு? அம்மா, நீங்க அமைதியா இருங்கம்மா. ராணி ஒரு நகை கூட போடல, ஆனா அவ அவ்வளோ அழகா இருக்கா இந்த புடவையில. போதும்டா, உன் பொண்டாட்டி புராணத்தை நிப்பாட்டிட்டு உள்ள ஒருத்தி இவங்க அம்மான்னு இருப்பாள், அவளையும் கூப்பிடு, எல்லாம் சேர்ந்து போவோம்.